வணக்கம் நம்ம நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் ஒரு சில சோதிட பொது விதிகள் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களான ஒன்று. ஒரு சில நேரங்களில் நம்ம ஜாதகத்தை கொண்டு போயிட்டு சோதரர்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் சோதரர் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லா நேரத்துலையுமே 100% வேலை செய்கிறதில்ல. ஒரு சில நேரம் செய்து ஒரு சில நேரம் செய்யாமல் போகுது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த ராகு கேது தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, செவ்வாய் தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு இன்டெப்த்தான விஷயம் கிடையாது. நான் ரொம்ப அடிப்படையாக நமக்கு அவசியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில நுணுக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதற்கப்புறம் எனக்கு இது ஆர்வமாக இருக்குது, ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்ல ஒரு சோதிட வகுப்பு சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்களை நீங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் துல்லியமாக நீங்கள் கையில் கணிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறன் வாய்ந்தவர்களாக உங்களுடைய திறனை நீங்கள் வளர்த்திக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு பொதுவான தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை நான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, ஒரு ஜாதகம் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 டேட்டா நமக்கு முக்கியம். ஒன்று பிறந்த தேதி, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, தேதி, மாதம், வருடம். இது 3மே தேவை. அடுத்தது பிறந்த நேரம். இது ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது என்னமோ தெரியலிங்க, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இப்படி சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஜாதகம் எழுத முடியாது. நேரம் துல்லியமாக இருக்க வேண்டும். அடுத்தது 3வது விஷயம் பிறந்த ஊர். ஸோ இப்போ என்ன, பிறந்த தேதி, மாதம், வருடம், துல்லியமான பிறந்த நேரம், பிறந்த ஊர். இது 3மே நமக்கு துல்லியமாக இருக்கணும். அதாவது 1 + 1 = 2ன்னா அப்போ நம்ம இடத்துல அந்த இடத்துல 3 விஷயம் சேர்ந்தால் மட்டும்தான் 2ன்னு வரும். 1 இருக்கணும், கூட்டலும் இருக்கணும், 1 இருக்கணும். இது 3 சேர்ந்தால் தான் 2ங்கிற பதில் வரும். அதே போல தான் சோதிடமும் ஒரு கணித அடிப்படையிலான ஒரு கலை, ஒரு வித்தை. ஸோ இதுக்கு இந்த 3 டேட்டாவும் நமக்கு தேவை. சரிங்களா? இது 3 வச்சு தான் ஒரு சோதிடர் கணிச்சு ஒரு சோதிடம் ஜாதகம் அப்படிங்கிறத எழுதுகிறார். இது கையில் எழுதும் பொழுது ஒரு சில தவறுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி சாஃப்ட்வேரில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நொடிக்கணக்கில் கூட, செகண்ட்ஸில் கூட அது கால்குலேட் பண்ணி துல்லியமாக கொடுக்கும். ஆனால் கையில் கணக்கு எழுதும் பொழுது அந்த செகண்ட்ஸில் ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் வரும்பொழுது, கிரகம் ஒரு கட்டம் மாறி போகிறதுனாலையோ, ஒரு சிலருக்கு ராசி, ஒரு சிலருக்கு லக்னமே மாறி போன ஜாதகமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுசு பூரா நம்ம அந்த கையில் எழுதும் ஜாதகத்தையும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதில் என்ன ஆகும்னா நமக்கு சொல்லக்கூடிய பலன் ஒன்றுமே வேலை செய்யாது. என்னத்தை பிறந்தனோ இந்த ஜாதகத்தையும் எழுதுனாங்களோ ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன், இப்படியே ஆயுசே ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் துல்லியமாக வந்துருச்சு. அதில் போட்டு எதுக்கும் ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சரி, இதை மனசில் வச்சுக்குவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய ஜாதக புக்கை எடுத்து பார்க்குறோம். முன்னாடியெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க, பேர் எழுதியிருக்காங்க, அது என்னென்னமோ பேர் கலியுகாதி அது இதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் விட்டுருவோம். அது இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும், அதெல்லாம் குழப்பம். நேர கட்டத்துக்குள்ளே வந்துடலாம். ஏன்னா அதுதான் பலன் பார்க்கக்கூடிய இடம். இப்போது ஒரு புக்கு இப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு கட்டம் இருக்கும், வலது பக்கம் ஒரு கட்டம் இருக்கும். இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய கட்டத்துக்கு பேர் ராசின்னு எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷில் D1 டிவிஷனல் சார்ட் 1ன்னு எழுதியிருப்பாங்க. வலது பக்கம் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நவாம்சம்னு எழுதியிருப்பாங்க. ஒரு சிலர் அம்சம்னு மட்டும் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷில் அதுக்கு பேர் D9 டிவிஷனல் சார்ட் 9. இது 2 தான் அதில் இருக்கும். இது போக இன்னும் வர்க்க சக்கர முறையில் பார்த்தோம்னா மொத்தம் 16 கட்டம் இருக்குது. அதை யாரும் இன்றைக்கெல்லாம் எழுதுறதில்ல. ஸோ அடிப்படையாக 2 கட்டம் இருக்கும். அது என்ன அந்த 2 கட்டம் பேசுது அப்படின்னு கேட்டால், இந்த ராசி கட்டம்னு சொல்லக்கூடியது தான் நம்மளை மட்டும் பற்றி பேசுகிறது தான் இந்த ராசி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த வாழ்க்கையும் பற்றி பேசும். ஒரு கட்டத்துக்குள்ளே 12 பொட்டி இருக்கும். சரிங்களா? ஒரு கட்டத்துக்குள்ளே 12 பெட்டி இருக்கும். அந்த 1ஆம் பெட்டியிலிருந்து மேஷத்தில் ஆரம்பிக்கும், மீனத்தில் முடியும். சரிங்களா? ஒரு கட்டம்னு எடுத்தால் 12 பெட்டி. அதுக்கு பேர் பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி கட்டம் முழுக்க முழுக்க நம்மளை பற்றி மட்டுமே பேசும். நான் என்ற தனிப்பட்ட அந்த ஒரு ஆளினுடைய வாழ்வை பற்றி முழுக்க பேசும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நவாம்சங்கிறது வாழ்க்கை துணையை பற்றி பேசும். வாழ்க்கை துணையோடு நாம் வாழக்கூடிய வாழ்வை பற்றி அது பேசும். திருமணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இல்லைங்களா? அப்போ அந்த நவாம்சம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய நல்லொழுக்கம் எப்படி இருக்கும், அவர்கள் நம் வாழ்வுக்கு வந்ததற்கு பிறகு நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்கும், அவர்களோடு நம்ம ஒன்றாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட உறவுகளோடு அவர்களோடு இருப்போம். அப்போ அந்த வாழ்க்கை துணைனா அப்புறம் மாமனார், மாமியார்,
கொழுந்தனார், கொழுந்தியா, நாத்தனார் அப்படி எல்லாம் இருப்பாங்க. அத்தனை பேர்த்த பற்றியும் அந்த இடத்துல காட்டும். ஸோ இதுக்கு நவாம்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு 2 முக்கியமான நிகழ்வு நடக்குது இல்லைங்க. ஒன்று அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வாழ்க்கையினுடைய ஒரு பெருவாரியான ஒரு மாறுதல் கொடுக்கக்கூடியது என்ன? திருமண பந்தம் அப்படிங்கிறது. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அது 2க்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல எழுதி வச்சாங்க. கூட சாரம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நவாம்சத்தை வச்சு தான் பார்ப்பாங்க. பட் முக்கியமான காரியங்கிறது இந்த 2 தான். சரிங்களா? இது பேசிக்கான விஷயம். அதனால தான் இந்த 2 கட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இப்போது நம்ம மாதம் ராசி பலன் பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு பேர் கோச்சார பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோள்களின் சாரம், கோள்களின் நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடிய பலன். அதனால தான் அதுக்கு பேர் கோச்சார பலன் அப்படிம்பாங்க. இது வந்து சந்திரனை மையமாக வச்சு தான் சொல்லுவாங்க. சந்திரன் எந்த இடத்துல அமருதோ அந்த இடத்திற்கு பேர் ராசின்னு அர்த்தம். இப்போது ஒரு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு உதாரண கட்டத்துக்கு இதை எடுத்துக்குவோம். இப்போ இந்த உதாரண கட்டத்தில் நமக்கு 12 கட்டம் இருக்குது. சரிங்களா? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். மொதல் கட்டத்தையும் எடுத்துக்குவோம். இதுக்கு பேர் மேஷம்னு பேர். மொதல் கட்டத்துக்கு பேர் மேஷம்னு. உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 கோடு போட்டிருப்பாங்க. இல்லாட்டி இப்படி லான்னு எழுதியிருப்பாங்க. இதுதான் 1ஆம் கட்டம். இதுக்கு பேர் என்ன? லக்னம்னு பேர். இந்த 1ஆம் கட்டத்துக்கு பேர் என்ன? லக்னம்னு பேர். அப்போ 12 இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 1ஆம் கட்டம் எதுனா 1ங்கிறது அதுதான். அப்போ எண்ணும் பொழுது அதுதான் 1ன்னு அங்கே தான் ஆரம்பிக்கணும். அந்த லக்னம் 2 கோடு போட்டோ இல்லை லான்னு எழுதியிருப்பாங்க. ஒரு சிலர் 2யுமே எழுதுவாங்க. அதுதான் 1ன்னு ஆரம்பிக்கணும். கூடவே அடுத்தது இதுக்கு பேர் மேஷ லக்னம்னு அர்த்தம். 1ஆம் கட்டத்துக்கு பேர் மேஷம். சரி, இதுக்கு பேர் மேஷ லக்னம்னு அர்த்தம். இப்போது அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திரன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சா இந்துன்னு எழுதியிருப்பாங்க. அதுதான் உங்களுடைய ராசி கட்டம்னு அர்த்தம். இப்போ இந்த உதாரணத்துக்கு எடுத்து பார்க்கும்பொழுது இங்கே என்ன வருது? மேஷ லக்னம் கடக ராசி அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு செய்தி. இது போல் உங்களுக்கு என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம், என்ன ராசியாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரே லக்னம் ஒரே ராசியாகவும் இருக்கும். அதுவும் வந்து வரலாம். சரிங்களா? அதில் எந்த விதமான ஒரு தவறுன்னு எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது அந்த சந்திரன் அமர்ந்த இடத்தை வைத்து சொல்லக்கூடியது. அதனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்க? மேஷ ராசி அன்பர்களே, ரிஷப ராசி நேயர்களே இப்படி தான் சொல்லுவாங்க. லக்னம்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ ராசியை மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலன் கோச்சார பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை செய்யும்? ஒரு 20% வேலை செய்யும். அவ்வளோதான். திசாபுத்தி நடந்ததுன்னா ஒரு 25-30%, 40% வேலை செய்யும். அவ்வளோதான். அதிகபட்சம் 20-25% வேலை செய்யும். அவ்வளோதான். அதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ அந்த பலன்களில் சொல்லக்கூடியது எப்படி? ஒரு வேலை நடந்ததுன்னா பாதுகாப்பாக இருக்கலாமே அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை கேட்டு வச்சுக்கலாம். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு சோதரத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் எதை வச்சு பலன் சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், இந்த லக்னம்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? லான்னு எழுதியிருக்கலாம் 1ஆம் கட்டம்னு. அதைத்தான் 1ஆம் கட்டம்னு வச்சு மித்த இடத்த வச்சு கணிச்சு பலன் சொல்லுவார். ஸோ அந்த லக்னம்ங்கிறது தான் பலன் பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? லக்னத்துக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒரு பொட்டிக்குள்ளேயும் 3 நட்சத்திரம் இருக்குது, 9 பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் மறைவு ஸ்தானம் இருக்குது, பகை, நீச்சம், உச்சம், ஆட்சி இப்படியெல்லாம் நிறைய போகும். இதெல்லாம் போனால் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிப்போம். அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இத்தனை நிகழ்வுகளை வைத்து தான் அதுக்கப்புறம் கத்திரின்னு ஒன்று இருக்குது, அஸ்தமனம்னு ஒன்று இருக்குது, வக்கரம்னு ஒன்று இருக்குது, உச்சம், நீச்சம் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு சோதரர் பலன் சொல்லுவார். சும்மா அப்படி ரேண்டமாக அப்படி நம்மளால் பலன்லாம் சொல்லிட்டு போக முடியாது. சரிங்களா? ஒரு கோச்சார பலன் சொல்கிறதுனாலும் கூட இத்தனையும் பார்த்து தான் சொல்லணும். அப்போ நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தை கொண்டே கொடுக்கும்போது அவர் அத்தனையும் கணிச்சு தான் வந்து அவர் சொல்லுவார். ஒரு பலன் அவ்வளோ எளிதில் பார்க்கக்கூடியது கிடையாது. கமெண்ட்டில் வழக்கமாக அடிக்கிற ஒரு பழக்கம் உண்டு இல்லையா? இந்த ராசிங்க எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? எனக்கு காதல் தோல்வி அடையாமல் வெற்றி அடையுமா? இல்லையா? அப்படியெல்லாம் பலன் பார்க்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம இந்த ராசி கட்டத்தில் தான் வச்சு நம்மளுடைய தோஷம் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்ல? லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் கட்டம். ஒரு சோதிடர் லக்கணத்தை மையமாக வைத்தே அடுத்த கட்டங்கள் எல்லாத்தையும் கணிப்பார். பொது பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கோச்சார பலனுக்கு பார்க்கும் பொழுது ராசியை மையமாக வைத்து தான் பலன் சொல்லுவாங்க. அது ஒரு 20% வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால தான் சோதிடர் சொல்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். அங்கே தான் 100%. ஒரு சோதிட பலன் சொல்லும்போது இந்த கோச்சாரத்தையும் வைத்து பலன் சொல்லுவாங்க. அப்போ தான் அது முழுமை அடையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அதிகமாக படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும். சரி, ராகு கேது தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 1ஆம் கட்டத்துலேயோ 2ஆம் கட்டத்துலேயோ கேது இருந்ததுன்னா 7ஆம் கட்டத்துலேயும் 8ஆம் கட்டத்துலேயும் ராகு இருக்கும். இதுதான் தோஷம். மாறி இருந்தால் தோஷம் கிடையாது. அப்படின்னா எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உங்களுடைய இந்த உதாரண ஜாதகத்தில் இது என்ன மேஷ லக்னம்னு பார்த்தோமா?
ராகு பகவான் ஒன்றா 7லேயோ இல்லை 8லேயோ இருந்தாருன்னு சொன்னால் அதுதான் ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம்னு அர்த்தம். இந்த ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் தான் இருப்பாங்க. அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா 1ஆம் இடத்துல கேது இருப்பார். 8ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா 2ஆம் இடத்துல கேது இருப்பார். இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எழுதியிருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒன்று தான் எழுதியிருப்பாங்க. இப்போ லக்னத்துலேயே எனக்கு கேதுங்க, அப்போ என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி 7ஆம் இடத்துல ராகு இருக்கும், அப்போ உங்களுக்கு ராகு கேது தோஷம். லக்னத்திலிருந்து 2ஆம் கட்டத்தில் கேதுங்க, அப்போது 8ஆம் இடத்துல ராகு இருக்கும், ராகு கேது தோஷம். இது மாறி இருந்ததுன்னா 1ஆம் கட்டத்தில் ராகுவும் இல்லை 2ஆம் கட்டத்தில் ராகுவும் இருந்ததுன்னா அப்போ 7லேயும் 8லேயும் என்ன இருக்கும்? கேது இருக்கும். அது தோஷம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி யாரும் இதை சொன்னால் கேட்டுக்கிறது கிடையாது. நிறைய சோதரர்கள் இதை சொன்னால் கேட்டுக்கிறது கிடையாது. தெரிஞ்ச சோதரர்கள் உண்டு, சோதரரே சொன்னாலும் பெற்றோர்கள் கேட்டுக்கிறது இல்லை. சரி, இப்படி ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. ஆனால் 7ஆம் கட்டத்திலேயோ இல்லை 8ஆம் கட்டத்திலேயோ ராகு இருந்தால் மட்டுமே அது ராகு கேது தோஷம்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்தது செவ்வாய் தோஷத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதுக்கு 5 கட்டம் இருக்குதுங்க. உங்களுடைய லக்னத்தில் இருந்து, இது வேறு, லக்னத்தில் இருந்து பர்றா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ இல்லை 4ல் செவ்வாய் இருந்தாலோ இல்லை 7ல் செவ்வாய் இருந்தாலோ இல்லை 8ல் செவ்வாய் இருந்தாலோ இல்லை 12ல் செவ்வாய் இருந்தாலோ, இதுபோல் இந்த 5 இடங்களில் செவ்வாய் இருந்ததுன்னா அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு கருதக்கூடியது. அது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம். ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை துணையை சேர்த்து வைப்பதே சிறந்தது. ஆணை காட்டிலும் பெண்ணிற்கு தோஷம் குறைவாக இருக்க வேண்டும். இது முக்கியம். இப்போ தோஷம் எங்கே அதிகமாகும்? 7லேயோ 8லேயோ இருந்தால் தோஷம் அதிகம். அதுலேயும் 8 ரொம்ப வீரியத்தன்மை கொண்டது. சரிங்களா? இப்போது பெண்ணுக்கு 7ல் செவ்வாய், ஆணுக்கு 8ல் இருக்கணும். ஒன்றா 7ல் இருக்கணும், இல்லை 8ல் இருக்கணும். பெண்ணுக்கு 8ல் செவ்வாய், ஆணுக்கும் 8லேயே இருந்தே ஆக வேண்டும். இதே தான் ராகு கேதுக்கும். பெண்ணிற்கு 7ல் ராகு, ஆணிற்கு 7லேயோ 8லேயோ ராகு இருக்கணும். பெண்ணிற்கு 8ல் ராகு, ஆணிற்கும் 8ல் ராகு இருந்தே ஆகணும். இதற்கு மாறுபாடாக வரும் பொழுது அவர்களுடைய உடல் நிலையிலையும் மனோநிலையிலையும் மாறுபாடுங்கிறது தெரியும். இதற்கெல்லாம் நம்ம ஒன்றும் சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் எல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் யாரும் ரிசர்ச் எல்லாம் பண்ணி எழுதுறதில்ல. ஆனால் அனுபவ ரீதியாக இது எல்லா ஜோதிடர்களுமே பார்க்குறாங்க. மக்களுக்கே இது தெரியும். இந்த விதி இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து பொருத்தி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு புரியும். செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தத்திற்கு உண்டான காரகர். செவ்வாய் இடத்தை பொறுத்து ரத்தம் எந்த அளவுக்கு கிருமிகள், அதாவது நோய் கிருமிகள் அதிகமாக இருக்குங்கிறத கணிக்க முடியும். 7ம் 8ம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இவர்களுக்கு நோய் தொற்று அப்படிங்கிறது எளிமையில் நடந்துடும். இவங்களுக்கு இருக்கிற நோய் பிறருக்கும் பரவும், பிறருக்கு இருக்கிற நோய் இவங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஆணையோ பெண்ணையோ செவ்வாய் இல்லாத ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது இந்த செவ்வாய் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தொடர்ந்து உடல் உபாதை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இதை அனுபவ ரீதியாகவே பார்க்கலாம். இவங்களுக்கு நோய் முற்றி போகும் பொழுது அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஆளுக்கும் கூட ஒரு சில நேரம் இவங்க டிரான்ஸ்மிட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இல்லை ஒரு செவ்வாய் இல்லாத ஒரு ஆளும் செவ்வாய் இருக்கிற ஒருத்தவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. செவ்வாய் இல்லாத ஒரு ஆளுக்கு நல்ல இம்யூன் சிஸ்டம் சூப்பராக இருக்குது. இவங்களுக்கு நோய் இருக்குது, ஆனால் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால இது இவங்களை பாதிக்கலை. இந்த செவ்வாய் இல்லாத ஒரு ஆள் செவ்வாய் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி ஒன்று சேர்றாங்க கணவன் மனைவியாக. இந்த நோய் அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குது, ஏற்கனவே அந்த பாடி வீக்கு, இந்த நோய் உள்ளே வந்ததுன்னா என்ன ஆகும்? இவங்களுக்கு உடம்பு பாதிக்கும். இதுதான் அடிப்படையான விஷயங்க. இதுதான் செவ்வாய். இதனால தான் செவ்வாய் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்போ எப்படி பார்க்கணும்னு முன்னாடியே சொன்னால் 7, 8 பெண்ணுக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கணும்னு இது செவ்வாயை பொறுத்தது. ராகு கேது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ராகு கேது என்னத்தை சொல்லுது அப்படின்னு கேட்டால், ராகு கேது மனதினுடைய மாறுதலை பற்றி சொல்லக்கூடியது. அது என்ன? அது நிழல் கிரகம். அது கிரகமே இல்லை, அது ஒரு கிரகத்தினுடைய நிழல் பூமி மேலே விழுகிறது தான் ராகு கேதுங்கிறது. புத்தி வேறு மாதிரி வேலை செய்யும். ரொம்ப வாழ்க்கையினுடைய எல்லா இடத்துலையுமே ராகு கேது ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஒரு கட்டத்தை பார்க்கும். ஒரு விஷயத்தை வேற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும். இது அந்தரங்கம்னா வரும்பொழுது தான் இங்கே அந்த இடத்துல ஒரு ஃபேக்டர் வரும். சரிங்களா? இப்போ அந்தரங்கமான ஒரு கணவன் மனைவி அந்தரங்கமாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ராகு கேது இருக்குது, ஒருத்தர் ராகு கேது இல்லை. இப்போ இந்த ராகு கேது இருக்குன்னு சொல்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த தனிப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் வேறு மாதிரி ஒரு சில நாட்டம் இருக்கும். ராகு கேது இல்லாதவங்களுக்கு அப்படி நாட்டம் இருக்காது. இவங்க 2 பேர்த்தை சேர்த்து வச்சு எப்படி இருக்கும்? திருடனையும் சேர்த்து வச்சா நல்லது,
திருடனையும் போலீஸையும் சேர்த்து வச்சிங்கன்னா பிரச்சனை. அதே கோப்பு தான் இங்கே. அதனால தான் ராகு கேது இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, இல்லாதவனுக்கு இல்லாதவனை கல்யாணம் பண்ணி வைன்னு. இல்லைங்களே, எனக்கு ராகு கேது இருக்குது, என் சம்சாரத்துக்கு ராகு கேது இல்லை, அப்படியே மாறி இருந்தாலும் சரி, குருவனுடைய பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ராகு கேது இருக்கிறவர்களுக்கு அந்த ராகுவின் மீது குருவனுடைய பார்வை இருக்குன்னு சொன்னால் இவர்களுக்கு அந்த மாறுபாடான ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கை துணைக்கு அது பிடிக்கலப்பா, சரி பரவாயில்ல அப்படின்னு சகிச்சுட்டு போகக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும். சரிங்களா? குருவனுடைய பார்வை 5, 7, 9 இது 3 தான் குரு பார்க்கும். அப்போ குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து, இப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடம், இந்த 11ஆம் கட்டம் இந்த இடத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த இடத்துல இருந்து அந்த 11ங்கிறத 1ஆம் கட்டமாக என்னணும். அப்போ 1, 2, 3, 4, 5னா இந்த 3ஆம் கட்டத்தை பார்ப்பார். அடுத்தது இந்த 7ஆம் பார்வையை இந்த இடத்த பார்ப்பார். இப்போ 3 பார்ப்பார், இந்த 5ஆம் கட்டத்தை பார்ப்பார், இது 7, 8, 9, அப்போ இந்த இடத்த பார்ப்பார். அப்போது இந்த இடத்துல எங்காவது ராகு இருக்கும்பொழுது, இங்கே பார்த்தீங்களா, இது மேஷ லக்னம்னு எழுதணுமா, இந்த மேஷ லக்னத்துக்கு 7ல் ராகுன்னு வச்சோம்னா குருவனுடைய பார்வை 9ஆம் பார்வையாக ராகு மேலே ஒழுகுது. அப்போ இப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு அந்த தனிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணைக்கு அந்த விருப்பம் இல்லை. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம ஏன் போய் தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி ஒரு வேளை பார்வை இல்லைன்னு வச்சுங்களேன், நீ என்ன ஒன்றும் சரியில்லை, அங்கே தான் சண்டை வரும். அங்கே தான் எனக்கு இப்படி பிடிச்சிருக்குங்க, பிடிச்சமா அவங்க ஒன்றும் சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வர்றதுக்கு உண்டான காரணம் அதுதான். இது அந்தரங்கங்கிறது குடும்பங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ஆயுசு பூரா நம்ம ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆனாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆனாலும் சரி, இது வேண்டாங்க, அது எப்படி வேண்டாம், நான் பண்ணி காமிக்கிற மாதிரி, இதுக்கு உண்டான கோணம் இப்படி நீ பாரு, இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் இந்த ராகு கேது இருக்கக்கூடியவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம பலன் அப்படிங்கிறது பார்க்கணும். இது கூட திசை, புத்தி, அந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த திசா, புத்தி, அந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது 4 இடமா சொல்லுவாங்க. 3, 6, 8, 12ஆம் இடம். உங்களுக்கு என்ன லக்னம் இருக்கோ அந்த லக்னத்திலேருந்து 1ன்னு வச்சு எண்ணும் பொழுது 3, 6, 8, 12 இந்த 4 இடமும் மறைவு ஸ்தானம், மறைவு இடம்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல ஒரு கிரகம் போய் அமர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய பலம் குன்றும். அப்புறம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு கிரகத்தினுடைய பலம் குன்றுவதற்கு. இது அடிப்படையான ஒரு இது. அப்போது ஒரு சோதரர்கிட்ட கொண்டே நீங்கள் ஜாதகம் கொடுக்கும்பொழுது அவர் என்ன பார்ப்பார், ஓ இந்த லக்கணமா, ஓ இந்த ராசியா, அப்போ உனக்கு உடனே திசா, புத்தி, அந்தரம் என்ன ஓடுது அப்படின்னு பார்ப்பார். அந்த திசா, புத்தி, அந்தரம் ஓடும் பொழுது அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ எங்காவது போய் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துருச்சு, இந்த 3, 6, 8, 12 அமர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் பலனை இப்படி தாங்க நடக்கும். அது ஒரு மோசமான ஒரு பலனாக தான் சொல்லுவாள். மோசமான பலன் இல்லை, அதுதான் பலன். நமக்கு ஃபேவரபுளாக அது நடக்கிறது இல்லைங்கிறதுனால அது மோசம்னு சொல்கிறோம். வேலை கிடைக்கணும்னு போகிறீங்க, ஒரு 3, 6, 8, 12 போய் ஒரு திசா, புத்தி, அந்தரம் நடத்தக்கூடிய கிரகம் உட்காந்துருச்சு, வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அலைய வேண்டியிருக்கும், அவப்பெயர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், அடுத்தவன் செஞ்ச தப்புக்கு நம்ம மேலே பழியை போட்டுருவான், ஒரு சில நேரங்கள் வேலை போயிடும், ஊராக சுற்ற வேண்டியது இருக்கும், மைண்டில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஏன்னா அந்த 3, 6, 8, 12க்குன்னு ஒரு சில குணாதிசயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கணும். இதில் எங்காவது அந்த சோதிடர் கணக்கு பண்ணுறதில் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் பலன் மாறி போயிடும். சரிங்களா? இது ஒன்று. இது போக குலதெய்வ வழியாக இல்லை, குலதெய்வம் தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, அதை ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்தது மூதாதையர்களுடைய சாபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க என்ன பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு தெரியாது. யாராவது 4 பேர்த்த தொந்தரவு பண்ணியிருக்கலாம். அந்த தொந்தரவு பண்ணவங்க ஏதாவது மனம் நொந்து அவர்கள் அந்த சாபம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கலாம். இந்த சாபமும் நம்மை தாக்கும். அடுத்தடுத்து வழியாக வரவங்களுக்கு தாக்கிட்டே இருக்கும். ஒன்றா ஆண் வாரிசை கொடுக்காது, இல்லை ஆண் வாரிசை கொடுத்தாலுமே அந்த ஆண் வாரிசு என்ன வாழ்க்கைங்க இப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த என்ன வாழ்க்கைங்கிறதே போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஆண் வாரிசு முழுக்க நின்றோம், அந்த குடும்பம் அப்படியே பிரேக் ஆகி நின்றோம். ஒரு 2, 3 தலைமுறையோட அதுக்கு மேலே அந்த தலைமுறை வளராது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு தோஷத்தை பார்த்து சாபம் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்குண்டான நிவர்த்தி அப்படிங்கிறது அந்த சோதிடர் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த சாபம் தோஷம் எப்படி பார்க்க, அதை எப்படி நான் சொல்கிறது, இங்கே சொல்ல முடியுமா? அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் வகுப்பில் இருந்து பார்க்கும்பொழுது தெரியும். இப்படியெல்லாம் தாங்க ஒரு பலன் அப்படிங்கிறத எடுக்க முடியும். சும்மா அப்படி ரேண்டமாக நம்ம பாட்டுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட முடியாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ இதற்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு 10 ஐயரை கூப்பிட்டு ஏதோ பூஜை பண்ணையா ஓமகுண்டம் போட்டால் சரியாக போயிடுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதற்குண்டான பரிகாரம் அந்த இடத்துல எப்படி
நம்ம பலன் சொல்லணும், எப்படி வந்து ஒரு கோயிலுக்கு சொல்லணும், எந்த திசையில அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. அப்போ அந்த திசையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போய் நீ பூ கொடுக்கணுமா, விளக்கு பற்ற வைக்கணுமா, இல்லை ஏதாவது நறுமணமான பொருட்கள் கொடுக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு விழா எடுத்து அந்த இடத்துல சாமியை கொண்டாடணுமா, இதெல்லாம் கரெக்டாக அந்த சோதரர் கணிச்சு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்திற்கு போகும்பொழுது உடனடி மாறுதல் வரும். இது ஒன்று. நம்மால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு சோதரர் கேட்பார். ஆமாங்க 2-3 தலைவரைக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய வழி வந்தவர்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும். அவர்கள்ட்ட போய் இன்றைக்கி உங்களால் என்ன முடியுதோ, அப்பா இந்த மாதிரி பார்த்தேன், யாரும் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அது தெரியலப்பா, அவங்க தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதனால் உங்களுடைய மூதாதையருடைய மனம் அன்னைக்கு நொந்திருக்கு, அதனால் இன்றைக்கி அதற்கு ஒரு பிராயச்சித்தமாக என்னால் இயன்றது இது, என் பெரியவங்க தப்பு பண்ணிட்டாங்க, என்னால் இன்றைக்கி தான் முடியுது, நீங்கள் கொஞ்சம் இதை வாங்கிங்க அப்படின்னு சொல்லி உங்களால் என்ன முடியுதோ அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது நல்லது. நம்ம ஊரில் தான் ஜாதி பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் போன காலத்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்போ இதனால் பாதிக்கப்பட்டவங்க நம்மால் நிறைய பேர்த்த வந்து இந்த சாபமெல்லாம் இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ நல்லா வாழ்ந்த குடும்பங்க அழிஞ்சு போயிட்டான். இதில் யாராவது ஒருத்தர் ஏதாவது அழிச்சட்டி பண்ணியிருப்பாங்க. அதனுடைய விளைவாக தான் நல்லா இருந்தேன்னு சொன்னது அப்படியே அந்த கிராஃபிக் இப்படி கீழே வந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உண்டுங்க. வேலை செய்யுங்க. சும்மா அப்படி விளையாட்டு போக்கில் மனிதனுடைய வாழ்க்கை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. யூனிவர்ஸ் இஸ் கனெக்டட். என்டையர் யூனிவர்ஸ் இஸ் கனெக்டட். இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் கம்ப்ளீட் கனெக்டடாக இருக்குது. என்றைக்கோ நடந்ததுக்கு நான் என்ன ஒன்று, அந்த ரத்தத்தில் தான் நீ வந்த, அப்போ நீ தான் அனுபவிக்கணும். ஸோ அதற்குண்டான மாற்று தீர்வு அப்படிங்கிறத நம்ம செய்யணும். சும்மா போய் ஒரு ஓமகுண்டம் வளர்த்து ஸ்வாகா ஸ்வாகான்னெல்லாம் போயிடாது. நான் மனசார இது பண்ண, ஒரு வேளை அப்படி ஒரு சந்ததி அந்த இடத்துல இல்லை, என்ன பண்ணுறது, உழுக வேண்டியது தான் சாமி காலில். சாமி இப்படி பண்ணிட்டாங்க, நான் வந்து ஏதாவது உன்னை தான் நம்புகிறேன், அப்படி தேடின ஆள் இல்லையாம்மா, நீ ஏன் காப்பாற்று சாமி அப்படின்னு சொல்லி சாமி காலில் விழுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ ஒரு நாளை ஒரு பலன் அப்படின்னு பார்த்து சொல்லும் பொழுது இவ்வளவு ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் ஒரு பலன் அப்படிங்கிறது ஒரு சோதிடர் அப்படிங்கிறது சொல்லுவார் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் நல்லா தெரிஞ்சுக்கணும். சும்மா யூடியூப் கமெண்ட்டில் எனக்கு இந்த பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனாலெல்லாம் நமக்கு பலன் வராது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் அவசியம் ஒரு சோதிடம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கலையை நீங்கள் ஒன்றும் சோதிடம் பார்த்து அதிலிருந்து காசு பணம் சம்பாரித்து பெரிய ரிசர்ச்சர்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அடிப்படை சோதிடமாவது கற்று வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. இன்றைக்கெல்லாம் நிறைய ஈஸியான வழிமுறைகளில் சோதிடம் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. ஸோ அடுத்த கிளாஸ் போடும்போது நான் எங்கே படித்தனோ நான் வேணால் அந்த டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கேயும் போய் கண்டிப்பாக படிங்க. இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை சோதிடமாக தெரிஞ்சு வச்சுக்கங்க போதும். நம்ம வந்து 4 பேர்த்துக்கு பலன்லாம் சொல்ல வேண்டாம், நம்மளை நாம் தற்காத்து கொள்வதற்கு இது அவசியம். சரிங்களா? ஸோ அதற்காக தான் சோதிடம் அப்படிங்கிறது. ஏன்னா இதை நான் பேசினா, நான் இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா தான் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் வகுப்பே போயிடலாம். ரைட்? அதுதான் ஈஸி, அதுதான் பெட்டரும் கூட. ஸோ இந்த அடிப்படையான விஷயங்களை வச்சுட்டு ஒரு பலன் இப்படி தான் பார்க்குறாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இன்னும் மேலே மேலே போகும்பொழுது உங்களுக்கு நிறைய செய்திகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ரைட்? ஸோ இதை சொல்கிறது தான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.